ஹலோ மக்களே, அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புக்கூறல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதை பற்றி தான் பேசலாம் அப்படின்றது தான் இந்த எபிசோட ஐடியா. வேல்யூஸ் அப்படின்றத பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு எபிசோடில் பேசியிருக்கோம். நீங்கள் எக்ஸ்ப்ளோரிங் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நேர்மை, இந்த பொறுப்பு, இந்த கடமை, உரிமை, இது எதுவுமே இயற்கையாக இல்லை. மனுஷங்க நாம் நல்லா வாழ்கிறதுக்காக ரொம்ப வருஷம் ஹாப்பியாகவும் ஒரு சீரான வாழ்க்கை முறையிலையும் வாழ்கிறதுக்காக நாமளே உருவாக்கிக்கிட்டு நாமளே அது இப்படி தான் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்ட விஷயங்கள் தான் வேல்யூஸ். அதில் ஒன்று தான் இந்த அக்கௌண்டபிலிட்டி. இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருக்கலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, இல்லை உங்கள் வீட்டில், உங்கள் நண்பர்கள் மத்தியில், இல்லை உங்கள் காதலிகள் மத்தியில் பொறுப்பை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தான் இதுக்கு பொறுப்பு, ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது நேச்சுரல் தான். ஆனால் அதை எப்படி பார்க்கணும், எதை நான் பொறுப்புன்னு எடுத்துக்கணும், எதை பொறுப்பு இல்லை நான் துறக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு இந்த அக்கௌண்டபிலிட்டி மேலே ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படின்றத காமிக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலையே நான் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிற வேல்யூ இது தான். சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொறுப்பெடுத்துக்கிறதுன்றது. ஏன்னா அதை நீங்கள் ஒரு விஷயத்தை பொறுப்பெடுத்துக்கும் போது அது நீங்கள் உங்களை ஒரு பெரிய மனுஷனாக காட்டுறதா உங்களுக்கு தோணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வயசுக்கு அப்புறம் அப்பா பார்த்துட்டு இருந்த பொறுப்புகளை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தருணம் வரும்போது, இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் விஷயங்களையோ இல்லை பெரிய விஷயங்களையோ நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின் போது அது உங்களுக்கு ஒரு 20களோட ஆரம்பத்தில் நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு பெருமையான விஷயமா இருக்கும். நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டேன், என் வீட்டை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அதோட இன்னொரு பக்கம் என்னென்னா, அதில் ஏதாவது தவறு ஆயிடுச்சு, இல்லை ஏதோ ஒன்று சரி வர போகலை, இல்லை ஏதோ ஒரு குழப்பம் வந்துருச்சு, இப்போ நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணும்போது அப்படி நைஸாக அப்படி திரும்பி என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு யாரையாவது கேட்கலான்னு தோணும்ல. அப்படி நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் அக்கௌண்டபிளாக இல்லை, வெறும் ரெஸ்பான்சிபிளாக மட்டும்தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரெண்டு வார்த்தையுமே ரொம்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அர்த்தங்கள் தரக்கூடிய வார்த்தைகள் தான். பொறுப்பு தான் ரெஸ்பான்சிபிலிட்டினாலும். ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது என்னென்னா, ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு அந்த வேலையை நான் தான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டு அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அது மூலமாக நடக்க போகிற அவுட்கம்ஸ்க்கு நீங்கள் பொறுப்பு கிடையாது. அது அந்த வேலையை நீங்கள் சொன்ன டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சு முடிச்சிருவேன். நீங்கள் எல்லாத்தையுமே எல்லா தடவையும் சரியாகவே செஞ்சுருந்தாலும் சில வெளிப்புற காரணிகளால் பிரச்சனைகள் வரத்துக்கோ, இல்லை அது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி, இல்லை உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தவர் எதிர்பார்த்த மாதிரி முடியாததுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி தருணங்களில் ஓகேப்பா அது ஏன் தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் அக்கௌண்டபிலிட்டி. இந்த அக்கௌண்டபிலிட்டியோட பியூட்டியே என்னென்னா, இது ஒரு விஷயம் சரியாக முடிஞ்சாலும் நீங்கள் தான் அக்கௌண்டபிள், ஆனால் தவறாக முடிஞ்சாலும் நீங்கள் தான் அக்கௌண்டபிள். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் இந்த வார்த்தை பயன்படுத்துகிற இடம், எப்பெல்லாம் ஒரு விஷயம் தவறாக முடியுதோ அப்போ தான் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையே கான்வர்சேஷனுக்குள்ளே வரும். இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி கேட்டுட்ருப்போம். வேலையிலையோ வீட்லேயோ, சரிப்பா நீ சொல்கிற மாதிரியே பண்ணுவோம், ஒரு வேளை இது சரியாக போகலன்னா யார் பொறுப்பு அப்படின்னு கேட்பாங்க. பெரும்பாலான நேரங்களில் இந்த கேள்வி வர இடம் என்னவாக இருக்குன்னா, அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது தான். அதனால தான் என்னையும் சேர்த்து நம்மள பெரும்பாலானவர்கள் இந்த பொறுப்பு குரலை எடுத்துக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்கும். ஏன்னா தட்டி கழிக்க முடியாது. ஒரு வேலையை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்தால், ஸ்கில் இருந்தால் போதும். அதனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆளாக மாறிடுவீங்க. ஒரு வயசுலேயோ இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ உங்களை வாழ்க்கை நகர்த்தி சில விஷயங்களை நீங்கள் தான் பண்ணி ஆகணும், நீங்கள் தான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் அப்படின்ற சூழலில் உங்களை தள்ளிடும். அது ரெஸ்பான்சிபிள்.
அது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துப்பீங்க. அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை எடுக்க வைக்கப்படுவீங்க. இந்த அக்கௌண்டபிளாக உங்களை ஒரு இடத்துல நிறுத்தியிருப்பாங்க இல்லையா? உதாரணத்துக்கு இதை எடுத்துப்போமே. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க. அந்த வேலையை நீங்கள் முடிச்சிட்டிங்க. ஒரு டீமாக சேர்ந்து வேலை செய்கிறீங்க. அந்த வேலை எதிர்பார்த்த மாதிரி முடியல அப்படின்னா, அந்த வேலையை உங்கள்கிட்ட கொடுத்த ஒரு கிளைண்ட் வந்து கேள்வி கேட்க போகிறான். அவன் ஒரு 100 கேள்விகளோடு உங்களை வந்து டிஷ்யூம்னு சொல்கிறதுக்கு ரெடியாகி வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கேள்விகளை எதிர்கொண்டு பதில் சொல்ல போகிறது யார் அப்படின்னு வரும்போது, டீமாக பதில் சொல்லலாம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி மோஸ்ட் ஆஃப் த டைமில் தனிப்பட்ட மனிதனோட தான் இருக்கும். அப்போது ஒரு கேள்வி உங்களை நோக்கி நேராக உங்கள் பேரை சொல்லி உங்களை நோக்கி வீசப்படும். அப்படி வீசப்படும் போது பெரும்பாலான நேரங்களில் நம்ம டிஃபெண்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். இது இன்னும் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். நான் உள்பட இப்போ நான் இதை பேசுகிறேன்னாலுமே நான் வெளியிலேருந்து பார்த்து ரெட்ரோஸ்பெக்டிவ் பண்ணி பேசுகிறேனே தவிர, அந்த சூழலில் நான் எப்படி நடந்துப்பேன் அப்படின்னா, பெரும்பாலான நேரங்களில் என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கப்படும் போது, இதை நீ தானே பண்ணுறேன்னு சொன்னேன், அடுத்த வாட்டிலேருந்து இதை நீ சரியாக பண்ணுறேன்னு சொன்னில்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் டிஃபெண்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். ஆமாம், நான் சரியாக தான் பண்ணேன், அதை தாண்டி அது நடந்துருச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றத என் மேலே இருக்கிற அந்த குற்றச்சாட்டை அப்படியே தூக்கி இன்னொன்று மேலே போட்டு அதை ப்ளேம் பண்ணிவிட்டு நான் நகர்ந்து போகிறதுக்கான முயற்சி தான் எடுப்பேன். அப்படி இருக்கீங்கன்னா இன்னும் நீங்கள் அக்கௌண்டபிளாக ஆகலை அப்படின்றது தான் பொருள். அக்கௌண்டபிலிட்டியோட முதல் விஷயம் என்னென்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்டன்ஸ் தான் அக்கௌண்டபிலிட்டியோட ஃபஸ்ட்டு ஃபேக்டர். ஓகே, நடந்துருச்சு, இப்போது நான் தான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கேன், அப்போது நான் பதில் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கணும். ப்ளஸ் அந்த எக்ஸிக்யூஷனில் தான் பிரச்சனை, இல்லை வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால பிரச்சனை அப்படின்னாலும் அந்த ஃபேக்டரை எடுத்துக்கிட்டு இது நடந்துருச்சு, இதனால் இது நடந்துருச்சு, இப்போது நான் தான் பொறுப்பு, இதை அடுத்த முறை எப்படி சரியாக செய்யலாம் அப்படின்றதுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுக்க தயாராகணும். இது உங்களுடைய வீட்டில் நடக்கிற சண்டையாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற சண்டையாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பாலஜி தேவைப்பட்டுச்சுன்னா அப்பாலஜைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுங்க. இந்த இடத்துல நீங்கள் அக்கௌண்டபிளான ஆளாக மாறிடுறீங்க. ஆனால் இது மட்டுமே அக்கௌண்டபிளாக ஆகிடுமா அப்படின்னா, இதோட அடுத்த பகுதி இது ஒரு 50%. இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 50% நீங்கள் உங்களை அக்கௌண்டபிளான ஆளாக மாற்றிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க இல்லையா? அதுக்கான கேம் பிளானை ப்ரிப்பேர் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அது மூலமாக வரப்போகிற அவுட்புட் என்னன்றதை காமிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அது சில சமயங்களில் உங்களை நீங்களே மாற்றிக்கக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம். இதான்ப்பா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் மாற்றிக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களை மாற்றிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அப்படி மாற்றிக்க முடிஞ்சால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை அக்கௌண்டபிளாக நீங்கள் எடுத்து பண்ணியிருக்கணும். இல்லைனா நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நிறுத்தியிருக்கணும். இல்லைப்பா, என்னால் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, நான் வேலையை செஞ்சு முடிச்சிடுறேன், இதுக்கான ஸ்கில் செட் உள்ள ஒரு ஆள் இருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இதை நகர்த்தி வச்சிடலாம். ஆனால் உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் ஒரு டிராஃபிக்கில், உங்கள் வீட்டில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து டீ கடையில் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நடக்கிற நிகழ்வுகளுக்கு நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் ஒரு வேளை தவறு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் செஞ்ச ஒரு நிகழ்வின் மூலமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு கான்சிக்வன்சஸ் தான் அது அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல அக்கௌண்டபிளாக செயல்பட்டு தான் ஆகணும். இது ரொம்ப கஷ்டம். சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். என்னப்பா இப்போ என்ன சாரி கேட்க சொல்கிற அவ்வளோதானே அப்படின்னா, சாரி கேட்குறதுன்றதே ரொம்ப ஈஸியான வேலை இல்லை. இப்போ டிராஃபிக்கில் நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்க ஒரு காரை இடிச்சிடுறீங்கன்னு வச்சுப்போம், உங்கள் மேலே தான் தப்புன்னு வச்சுப்போம், கூட்டம் கூடிடுது. நீங்கள் எவ்வளோ பேர் சாரிப்பா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க? பெரும்பாலான சமயங்களில் நம்ம மூளை என்ன பண்ணோன்னா, அவன் டக்குன்னு பிரேக் போட்டுட்டான் அப்படின்னு சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம அதை தான் சொல்லுவோம். அங்கே சண்டையாகும், அதை பெருசாக எடுத்துக்குவோம். அவனும் அதே தான் சொல்ல முயற்சி பண்ணுவான். அப்போது
அங்கே நிதானமாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்குள்ளேயே யோசித்து, ஒருவேளை உங்கள் மேலே தவறு இருந்தால் அதை ஒத்துக்கிட்டு அதை சரி செய்கிறதுக்கான விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்றத உங்களால் யோசிக்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அக்கௌண்டபிளாக மாறிட்டீங்க. இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன் அப்படி உங்களால் அக்கௌண்டபிளாக எடுக்க முடியாது அப்படின்னா, ஈகோன்றது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எமோஷன். அது வேல்யூ மாதிரி கிடையாது. அது வந்து நம்ம பிரெயினில் இருக்கிற கெமிக்கல்ஸ் மூலமாக ட்ரிகர் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஈகோ ஹிட் ஆகும். அந்த ஈகோவை கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி அது மேலே இந்த வேல்யூவை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். அதாவது உங்களுடைய ஹியூமன் எமோஷன்ஸ்னால் ரொம்ப டிஸ்ரப்டிவாக விரும்பத்தகாத விஷயம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வேல்யூஸ்ன்ற லேயரே இருக்குது. அப்போ ஈகோன்ற ஒரு எமோஷன் மூலமாக எந்த விதமான விரும்பத்தகாத இல்லை இந்த சமுதாயத்திற்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய இல்லை நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தேவைப்படாத விஷயங்களை உள்ளே கொண்டு வந்தக்கூடிய சூழல் ஏற்பட்டுருமோ அப்படின்றத முன்கூட்டியே யோசித்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க வேல்யூ தான் அக்கௌண்டபிலிட்டி. இந்த அக்கௌண்டபிலிட்டியை தெளிவாக சொல்லணும்னா எனக்கு ஒரே ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வருது. என்னென்னா 2007 வேர்ல்ட் கப், அதாவது 2003 வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபைனல் வரைக்கும் போய் தோத்துட்டு வந்துடுவாங்க. 2007 வேர்ல்ட் கப்பில் நடுவில் நடந்த நிறைய பிரச்சனைகளால் அந்த ஆக்சுவல் 2003 இருக்க கோர் டீம் இருக்காது. நிறைய பேர் ரிட்டையர் ஆகிருப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் ராகுல் டிராவிடை திடீர்னு கேப்டனாக போட்டு ஒரு டீம் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த டீமுமே ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில். பட் ஒழுங்காக ஆடாமல் முதல் 3 மேட்ச்லேயே நம்ம வெளியே வந்துடுவோம். லீக்லேயே இந்தியன் அணி ஃபைனலுக்கு போன இந்திய கிரிக்கெட் டீம் துரத்தி அடிக்கப்படுவாங்க. அதை ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி நிறைய பிரச்சனைகள் சொன்னாங்க. இதெல்லாம் தான் பிரச்சனையாக இருந்திருக்கும், இந்த பேட்ஸ்மேன்ஸை இங்கே இறக்கியிருக்கணும், இந்த பவுலர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பட் அன்னைக்கு கேப்டனாக இருந்த ராகுல் டிராவிட், இதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஆள் நான் தான் ஒரு கேப்டனா அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் பதவியிலேருந்து வெளியே வந்தார். அந்த மொமெண்ட்டு தான் அக்கௌண்டபிலிட்டி. அந்த டீமை வழி நடத்தி கப்பு ஜெயிக்கிறது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆனால் அது சரியாக போகலை அப்படின்னும் போது மொத்த ப்ரெஸ்ஸையும் கூப்பிட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுத்து அதுக்கு நான் தான் பொறுப்பேற்கணும், அதுக்கு நான் கேப்டன் பதவியிலேருந்து வெளியே வந்து ஒரு பியூர் பேட்ஸ்மேனாக விளையாட முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த டீமை நிறைய மாற்ற வேண்டியிருக்கு, அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தார். இந்த மாதிரி அக்கௌண்டபிளாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டும் கிடைக்கும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்ம மேலே வச்சுருக்க பார்வை மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது ரொம்ப ஈஸி கிடையாது. சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். என்னாலே இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, நிறைய நேரங்களில் இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியலை அப்படின்றத என்னால் உணர முடியும். முடிஞ்ச வரைக்கும் கான்ஷியஸாக நம்ம வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் அப்படின்னு எனக்கு தோணுது. மறுபடியும் மற்றும் ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.